ஜட்ஜினுடைய அந்த கடிதத்தை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா. அதுல அவங்க ஜுடிஷியரியில அவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத எழுதியிருக்காங்க. ஒரு 31 வயசு தான். 1992 பிறந்தவர். 2019 நீதிபதியாக அவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. 31 வயசு தான். அவங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப வெளிப்படையான கடிதத்தை எழுதி இருக்கிறாங்க. உடனடியாகவும் எழுதல. அவங்க உச்ச நீதிமன்றத்தை எல்லாம் அணுகி இருக்கிறாங்க. வெறும் 8 நொடிகளில் நான் தாக்கல் செய்த மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டுலாம் அவர் குறிப்பிட்டு தான் இந்த ஒரு கட்டத்திற்கு போயிருக்கிறாங்க. இது ஒரு பெரும் உளவியல் சிக்கலுடைய வெளிப்பாடா? இப்படி ஒரு கடிதத்தை ஒருத்தங்க எப்ப எழுதுவாங்க? இது ஒரு பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு கட்டத்திற்கு போனா எழுதுவாங்களா, இல்ல ரொம்ப மோசமான ஒரு உளவியல் சிக்கலால பாதிக்கப்பட்டுட்டாங்க, தான் இப்படி தனக்கு ஒரு அநீதி நிகழ்ந்துருச்சு, தனக்கு எந்த நியாயமுமே கிடைக்கலையே, தான் இப்படி ஒரு பொறுப்புல இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக இதை எழுதியிருக்காங்களா? இதை நாங்க எப்படி பார்க்கலாம்? முதல்ல நிச்சயமா நம்ம இத ஒரு விரக்தியின் வெளிப்பாடா மட்டுமே தான் பார்க்கணும். ஏன்னா கோபம்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி இருக்கும். இப்ப அவங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்றாங்க, இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு சாக விடுங்க அப்படின்றாங்கன்னா, அப்ப அந்த பெண் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க, உடல் ரீதியான ஒரு பாதிப்பும் இருந்திருக்கும். அவங்களுக்கு நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கோம், இருந்தாலும் நம்மளால நம்மளையே காப்பாத்திக்க முடியலையே அப்படின்றதுதான் இந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு வேதனை. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அவங்க அந்த லெட்டர் மூலமா, அவங்க ஆக்சுவலா அந்த லெட்டர் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். வார்த்தைகள் நமக்கு படிக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன நடக்குது, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இங்க நடந்திருக்கு. நிச்சயமா அந்த பெண் வேதனைப்பட்டு புலம்பி ஆக்ஷன் எடுக்க முற்பட்டு எதுவுமே நடக்கலன்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் ஃபைனலா இந்த லெட்டர் மூலியமா உலகத்துக்கு சொல்றாங்க. அதுவும் ரொம்ப சட்டிலா அவங்க தன்னை பிளேம் பண்ணிக்கிற மாதிரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, நான் என்ன சாகவே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னொன்னு, அவங்களோட பொசிஷன்ல இருந்துட்டு நான் 4 பேருக்கு நியாயம் சொல்லணும்னா முதல்ல எனக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கே நியாயம் கிடைக்காதப்ப நான் எங்க 4 பேருக்கு நியாயம் சொல்ல முடியும்? அந்த இடத்துக்கே நான் தகுதியான்னு தெரியலையேன்றத மாதிரிதான் சொல்றாங்க. அண்ட் அவங்க போராடி இருக்காங்க. இது ஒரு சம்பவம் நடந்த உடனே அவங்க இப்படி ஒரு டிராஸ்டிக் டெசிஷன் எடுத்தாங்கன்னா, இது ஒரு டிராமாவா, இது ஒரு ஷோ ஆஃபா அப்படிலாம் நம்ம வேற கோணத்துல பாக்கலாம். பட் ஜெனரலா மனிதாபிமானம் இருக்கிற யாரும் ஒரு பெண் செக்ஷுவல் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க, ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாயிருக்காங்கன்றப்ப வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ஜட்ஜி பொசிஷன்ல இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ன்றது தெரிஞ்சு அவங்க வெளியே சொல்றாங்கன்னா உண்மையிலேயே அவங்க பாதிக்கப்பட்டுதான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அந்த மனவேதனைக்கு நம்ம என்ன மருந்து சொல்லலாம்ன்றத விட்டுட்டு இவங்க ஏன் சொல்றாங்க, இதுல என்ன உள் குத்து என்னவா இருக்கும், இவங்க எதை நோக்கி செயல்படுறாங்க, இது தேவையே இல்லை, மனிதாபிமான அடிப்படையில இருக்காது. ரெண்டாவது, எனி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு இடத்துல எஸ்பெஷலி ஒர்க் பிளேஸ்ல நடந்துச்சுன்னா அது ஒருத்தவங்களுடைய தன்னம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சிரும். தன் மேல இருக்கிற அந்த சுய மரியாதைன்றதும் ரொம்பவே குறைஞ்சிரும். செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவோம், அது ரொம்பவே தரமட்டத்துக்கு போயிடும். அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஃபேமிலியும் சரி, ஏற்கனவே சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வரதோட வெளிப்பாடுதான் இது. சோ அவங்க சொல்றது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்டோடைய சிம்டம்ஸ் தான். ஒரு விக்டிம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சக்திக்கு என்னென்ன முடியுமோ போராடிட்டு கடைசியா அந்த லெட்டர்ல கூட என்ன சொல்றாங்க, நீங்க தான் என்னுடைய கடைசி ஹோப், இந்த ஹைரர்கிலயே நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியக்கூடிய கடைசி ஆள், நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்களேன் அப்படின்ற மாதிரிதான் அவங்க புலம்பிதான் போட்டிருக்காங்க. சோ ஹவு மச் ஆஃப் பெயின் அதுக்குள்ள இருந்திருக்கணும்ன்றத நம்ம எம்பத்தைஸ் பண்ணோம். இப்ப இவங்களை நான் இன்னொரு விஷயம் பாராட்டுறேன். இந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் she has come out with it. எத்தனையோ பேரு இதெல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம வேலையை விட்டு போயிடுறதோ, இல்ல தற்கொலை பண்ணிக்கிறதோ, இல்ல மென்னு முழுங்கிட்டு அதோடவே வாழ்றதோ இப்படியும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க துணிச்சலா வெளியே அதை கொண்டு வந்திருக்காங்க. டெஃபினட்டா தவறு செய்தவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தண்டிக்கப்படணும். ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி பெண்களே இப்பதாங்க சமீபத்துலதான் வெளியே வராங்க, இந்த மாதிரி பொசிஷன்ஸுக்கு எல்லாம் வராங்க. அவங்களை இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணி, பிளாக்மெயில் பண்ணி, ஹராஸ் பண்ணி, அவங்களை அபியூஸ் பண்ணி வீட்டுக்கு மறுபடியும்ன்றது ஒரு சமுதாயத்தோடைய பார்வையில பாத்தீங்கன்னா we are not progressing. நமக்கு எந்த ஒரு ப்ரொக்ரெஷனுமே இங்க தெரியலையே.
ஒரு சோசியல் ப்ரொக்ரெஷன் இருக்கணும் இல்லங்க. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நாடு முன்னேறணும், நம்ம வந்து மத்த நாடுகளுக்கு முன்னாடி போய் நிக்கணும்னா முதல்ல சின்ன சின்ன லெவல்ல இருந்து நம்ம முன்னேறணும். அதுல ரொம்ப முக்கியமானது பெண்களை எப்படி அந்த நாடு மதிக்குது அப்படின்றதுதான். சோ இப்படிப்பட்ட ஒரு இலைட் குரூப்லயே இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கிறது நிச்சயமா நம்மளால ஏத்துக்கவே முடியாது.